கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வரப்போகிற 3ஆம் தேவாலயத்தின் சாராம்சம். ஆதி காலத்தில் மனசாட்சி பிரமாணம் ஆபிரகாம் டு ஆதாம் வரை இருந்தது. நியாயப்பிரமாணம் ஆபிரகாம் முதல் இயேசு கிறிஸ்து வரை. சுயாதீன பிரமாணம் கிருபையின் பிரமாணத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் நாமே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த வல்லரசானது ஐரோப்பா தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவான். கிமு 168 ஆண்டி ஐகாகஸ் 8வது கிரேக்க ராஜா ஆலயத்திற்குள் சிலை வைக்கப்படுதல், பலி செலுத்தப்படுதல். இது தானியேல் தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்டது, நிறைவேறிவிட்டது. இதேபோல் மறுபடியும் வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டபடியே பலி செலுத்தப்படும். இதன் தொடர்பாகத்தான் உலகளாவிய பொருளாதார தேக்கநிலை, உலகளாவிய யுத்தம் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. உலக பிரகாரமான காரியங்கள்லாம் நடக்கும்போது தேவாலயத்துக்கும் இதற்கும் சம்பந்தம் ஏற்படும். தேவாலயம் கட்டப்படும் போது சபை எடுத்துக்கொள்ளப்படும். இயேசு வந்துடுவார். இதற்காக நாம் ஆயத்தமாக வேண்டியது ஒன்றே நம்முடைய கடமையாக இருக்கிறது, வேலையாக இருக்கிறது. இது குறித்து தான் முழுமையான விளக்கங்களை நம் பிரதர் MD ஜெகன் அவர்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கிறார்கள். பாருங்கள், கேளுங்கள். அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஒரு தேவாலயம் இவ்வளோ பெரிய விஷயத்தை ஏற்படுத்துமா, ஒரு தேவாலயத்துக்காக இவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படின்னு கேட்டால், கிறிஸ்தவர்கள் கூட அந்த தேவாலயத்தை ரொம்ப பெருசாக நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த தேவாலயம் ஒன்றும் பெருசு கிடையாது. ஏன்னு சொன்னால், ஏற்கனவே இந்த 2வது தேவாலயத்தோட அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதோட காரியம் முடிஞ்சிருச்சு. ஆனால் 3வது தேவாலயம் என்பது அது ஒரு அடையாளத்துக்காக கொண்டு வரப்படுது. அது ஒரு டெம்பரரி பீரியட் தான் இருக்கும், அதை எடுத்துருவாங்க. அந்த தேவாலயம் இருக்காது. அவங்க தேவாலயம் வரும், அதுக்கப்புறம் தேவாலயம் இடிஞ்சிடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ இந்த தேவாலயம் என்பது எதனுடைய அடையாளமாக இருக்குது? முதல்ல அதை நம்ம பார்க்கணும். இது யூதர்களுடையதான மத சம்பந்தப்பட்ட ஒரு அடையாளம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் வேதத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பிரமாணம் இருக்குது நமக்கு. அதாவது ஒரு சட்டம் ஒரு காலத்தில் இருக்குது. உலக பிரகாரமாக பார்த்தீங்கன்னா கூட ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு விதமான சட்டம் இருக்கும். உதாரணமாக ஆரம்ப காலகட்டத்தில் ராஜாக்கள் சட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல நாடுகளில் சர்வாதிகாரம் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெமோக்ரஸி, குடியாட்சி அப்படி நம்ம சொல்லக்கூடியது வந்துச்சு. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான சட்டம் வரும். அது வேதாகமத்துக்கு ஒத்து இருக்கும். வேதாகமத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மனசாட்சி பிரமாணம்னு ஒன்று இருக்குது. ஆதாம்ல இருந்து ஆபிரகாம் வரைக்கும், ஆபிரகாம்ல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் நியாயப்பிரமாணம்னு ஒன்று இருக்குது. அந்த நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவங்க தான் இந்த யூதர்கள், இஸ்ரவேலர்கள் அப்படின்னு சொல்றவங்க. இயேசு கிறிஸ்து இந்த நியாயப்பிரமாணத்துக்கு முடிவாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, சுயாதீன பிரமாணம், இப்ப நம்ம இருக்கிறது கிருபையின் பிரமாணம்னு சொல்லலாம், இதுக்கு ஆரம்பமாக இருக்கிறார். ஸோ இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பிரமாணம் 2000 வருஷமா நமக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரமாணத்துக்கோ அந்த நியாயப்பிரமாண ஆலயத்துக்கு சம்பந்தம் இல்லை, அது இடிச்சாச்சு, அது முடிஞ்சிருச்சு. அதனால அதோட இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அது முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நமக்கு அந்த ஆலயத்தை வச்சு ஒன்றும் நம்ம செய்ய போகிறதில்ல. அந்த ஆலயம் வந்தாலும் நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம பலி செலுத்த போகிறதில்ல. நம்ம போனதில்ல பலி பார்த்தோம் இல்லையா, அந்த பலி நமக்கு கிடையாது. ஏன்னா நமக்கு அவர் ஒரே தரம் பலி ஆகிட்டார். இயேசு கிறிஸ்து பலி ஆகிட்டார். நமக்கு ஆசாரியனை பற்றி பார்த்தோம் இல்லையா, நமக்கு ஆசாரியன்னு ஒருத்தன் கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் மகா பிரதான ஆசாரியர். அவர் போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே உட்காந்துட்டார். ஸோ பலி முடிஞ்சிருச்சு. ஆசாரியத்துவமோட அவர் போய் பிதாவின் வலது பார்சத்தில் உட்காந்துட்டார். ஸோ நமக்கு அது அந்த சைட் நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. இன்னும் உங்களுக்கு வசனத்தான் சொல்லணும்னா, நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஒரு நியூ டெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் தேவனுடைய ஆலயம். ஒரு கைகளவாக கட்டின ஆலயத்தில் அவர் வாசமாக இருக்கவில்லை. இப்போ இருக்கிற ஆலயங்கள் ஜஸ்ட் ஒரு சைட். நம்ம போய் தேவனை ஆராதிக்கிறதுக்கு ஒரு தலைமை ஒழிய அது பரிசுத்த ஸ்தலம் கிடையாது, சுத்த ஸ்தலம். நம்ம ஏன் செருப்பு போடாமல் உள்ளே போகிறோம் அப்படின்னா, அது அசுத்தமாக்கிடக்கூடாது. அது ஒரு ரீசன் இருக்குது. 2வது, பெரும்பான்மையான புறஜாதியாக ரட்சிக்கப்பட்டு வராங்க. அவங்க வழிபாட்டு தளத்துக்குள்ளே என்ன பண்ண மாட்டாங்கன்னா, செருப்பு போட்டு போக மாட்டாங்க. ஸோ இங்கே வரும்போது அது இடரலாக இருக்குமேன்றதுனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா, செருப்பை வெளியே விட்டு வரமே ஒழிய அது பரிசுத்தமான இடம், நம்ம செருப்பு போடக்கூடாது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இப்போ பல நாடுகளுக்கு போயிட்டீங்கன்னா அவங்க செருப்போட தான் உள்ள வருவாங்க. ஏன் இங்கேயே இருக்கு, தமிழ்நாட்டிலே இருக்கு, இந்தியாவிலே இருக்கு, எல்லா இடத்துலையும் செருப்பு. இப்போ நியூ டெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம போறதை ஒரு ஜஸ்ட் கட்டடம். அதை ஆலயத்தை நீங்க பரிசுத்தமா மாத்துறீங்கன்னா நியாயப்பிரமாணத்துக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஆமா இல்லையா? அந்த ஆலயம் பரிசுத்தமானது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு போயிருவீங்க. கைகளால் கட்டின ஆலயம் அல்ல, நான் தான் ஆலயம், நான் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்க சொன்னா தான் நீங்க நியூ டெஸ்ட்மெண்ட் சர்ச். ஸோ அதே மாதிரி அங்க ஒரு ஆசாரியர் இருக்கிறாரு, அவர் தான் எல்லாம் பலி செலுத்துவாரு, திருபலி செலுத்துவாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது நியாயப்பிரமாணம். இங்க நானே ஆசாரியன். ஆமா, ஆசாரியனும் ராஜாவுமாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன்.
ஸோ என்னையுமே கர்த்தர் ஆசாரியத்துவத்தில் வச்சிருக்கிறார். ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறோன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இதை பார்க்கும்பொழுது நமக்கு அந்த ஆலயத்துக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. ஏன் அந்த ஆலயத்துக்கு பற்றி நம்ம பேசுகிறோம், ஏன் அதை பற்றி நம்ம இப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உலகத்தினுடைய பல விஷயத்தை மாற்றி அமைக்க போகுது. ஒன்று, அந்த தேவாலயம் வருதுங்கிறது எதுக்கான அடையாளம்னா, இஸ்ரேலுடைய நியாயப்பிரமாணம் ஒரு 7 வருஷம் பாக்கி இருக்கு, அவங்களுக்கு 7 years. இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தானியேல் புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இதை பத்தி பேசுறாரு. 24 முதல் 27 வசனங்கள்ல ஒரு 70 weeks கணக்கு சொல்வார். அதுல அவங்களுக்கு இன்னும் ஒரு 1 week பாக்கி இருக்கு, அதாவது 7 days 7 years பாக்கி இருக்கு. அந்த 7 years உங்களுக்கு திரும்பி வரும், அவங்க நடத்துவாங்க. அந்த 7 yearsக்கு தான் இந்த ஆலயம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆலயம் இருக்காது, அதை இடிச்சுடுவாங்க, அதை முடிச்சுடுவாங்க. கட்டுவாங்க, அவங்க கட்டுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் கட்டுவாங்க. அதை கட்டுறதுக்கு ஒருத்தர் உதவி செய்வான். எப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ இவங்க அந்த அங்கே இருந்த வழிபாட்டு தலத்தை எடுத்துடுறாங்க இல்லையா, அந்த இடத்துல இவங்க வழிபாட்டு தலம் கொண்டு வராங்கல்ல, அப்போ இவங்களுக்கு சமாதானம் பண்ணுகிறவனாக ஒருத்தன் உள்ளே வருவான். ஐரோப்பா தேசத்துல இருந்து வருவான். அவன் தான் வந்து அடுத்து வரக்கூடியதெல்லாம் வல்லரசு, சர்வாதிகாரி அல்லது சான்சலர், நீங்க என்ன வேணா சொல்லிக்கலாம். அவன் தான் வரப்போறான். அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த யூதர்களுக்கும் இந்த அரபியர்களுக்கும் நடுவில் ஒரு இணைப்பை உண்டாக்குவான். இப்போவே நீங்க பார்த்தீங்கன்னா, அபுதாபியில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆபிரகாமிக் ரிலிஜன் ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஒரே சைட்டில் பார்த்தீங்கன்னா 3 மதங்களுடையதான வழிபாட்டு தலங்களும் இருக்கும். அவங்களுடைய ஜபாலயம் இருக்கும், இவங்களுடைய தேவாலயம் இருக்கும், அவங்களுடையதான மாஸ்க் ஒன்று இருக்கும். 3மே ஒரே இடத்துல அந்த இடத்துல நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கு பேர் ஆபிரகாமிக் ரிலிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆபிரகாம்ல இருந்து அந்த 3மே வந்துச்சு. ஆபிரகாமுடையதான இது வந்து எந்த அளவுக்கு ஆய்வறிக்கை நம்ம கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாது, அவன் சொல்லக்கூடியது. ஆபிரகாமுடைய ஒரு பையன் ஈசாக்கு வழியா வந்தது தான் வந்து யாக்கோபு வழியா வந்தது தான் இஸ்ரவேல் மார்க்கம், யூத மார்க்கம் யூதர்களுக்கு. அப்புறம் அந்த ஈசாக்குல இருந்து வந்த இயேசு கிறிஸ்து, அவர் வழியா வந்தது தான் வந்து கிறிஸ்தவ மார்க்கம். ஆகாருடைய பையன் இஸ்மவேல் வழியா வந்தது தான் இஸ்லாமிய மார்க்கம். ஸோ இது 3 ஒன்னா இருக்கு. ஸோ நம்ம 3 பேர் ஒன்னா இருப்போம் அப்படின்றத அவங்க ஒரு சைட் கிடைக்காங்க. அதுக்கு பேர் ஆபிரகாமிக் ரிலிஜன் அப்படின்னு பேர். இது வந்து வரப்போற ஒரு விஷயத்துக்கான முன்வரைவு, முன் அடையாளமா இருக்கு. இப்போ இவங்க இதை எடுத்துட்டு திருப்பி கட்ட ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு எதிராக உலக நாடுகள் ஒன்னா கூடலாம், அல்லது ஒரு குழு கூடலாம். இப்போ அமாஸ் மாதிரி ஒரு குழு கூடலாம், பெரிய பிரச்சனை வரலாம். அப்போ இவங்களுக்கு சமாதானம் பண்ணி அந்த ஆலயத்தை கட்டி கொடுக்கிறவனாக ஒருத்தன் வருவான். அவன் தான் நம்ம வந்து 1 அவனை ஆன்டி கிரைஸ்ட் வேதம் சொல்லுது. ஸோ இந்த மலையில தான் அது நடக்கும். இதுல வந்து இந்த தேவாலயத்தை அவன் கட்டி கொடுத்துட்டு இந்த தேவாலயத்துக்குள்ள அவன் வருவான். மத்திய 24:15 இயேசு இதை சொல்றாரு. அது மட்டும் இல்ல, எசேக்கியேல் புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்துல இதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த காரியங்கள் எல்லாம் தேவாலயம் கட்டி முடிக்கும் பொழுது 44ஆம் அதிகாரத்துல இந்த ஆலயம் பூட்டப்பட்டிருக்கும், கிழக்கு வாசல் அப்படி இருக்கும், அது வழியாய் அதிபதி நுழைவான், இதெல்லாம் அங்க இருக்கு. சோ இந்த இடம் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எப்படி இந்த இடம் தான் 3ஆம் உலக யுத்தத்துக்கு காரணமா இருக்கு, இந்த இடம் தான் ஒரு மிகப்பெரியதான விஷயங்களுக்கு காரணமா இருக்கு இல்லையா, அதே மாதிரி முடிஞ்ச பிறகு அந்த இடத்துலதான் ஆன்டி கிரைஸ்ட் வந்து நிக்க போறான். ஏன் சொல்றாரு, பாலக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவுள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது அப்படின்னு. சோ அங்க வந்து அவன் நிப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த இடத்துல அவன் நிற்க போறான். அது மட்டும் இல்ல, அந்த இடத்துல தான் அந்த தேவாலயத்தை கட்டியிருப்பாங்க, 3வது தேவாலயம். அந்த தேவாலயத்துக்குள்ளதான் அவனுடைய சிலையை கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று விரும்புவான். என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அவனுடைய சிலை எல்லா இடத்துல வைக்கப்பட்டிருக்கும். இப்ப நேபுகாத்நேச்சர் ஒரு சிலை செய்தார்ல, அதை வணங்கணும்னு சொன்னார்ல, அதே மாதிரி இவன் ஒரு சிலை செய்து அதை வணங்க வேண்டும் என்று சொல்ல அந்த சிலை இந்த தேவாலயத்துக்குள் கொண்டு வரப்படும். இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கா இந்த மாதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிமு 168 ஆன்டியாக்கஸ் ஃபோர் எபிஃபனஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு கிரேக்க ராஜாரம் தான். அலெக்சாண்டருக்கு பிறகு அவனுடைய ராஜ்யபாரம் அலெக்சாண்டர் பசங்களுக்கு போகல, 4 பேருக்கு பிரிச்சு கொடுத்துட்டாங்க. கசாண்டர், லைசிமேக்கஸ், டலாமியோன் ஸ்லாட்டர், செலுக்கஸ் ஒன் நிக்கோடர்னு சொல்லி 4 பேருக்கு பிரிச்சு கொடுத்துட்டாங்க. அந்த செலுக்கஸ் ஒன் நிக்கோடர் பரம்பரையில வந்தவன் தான் தி ஆன்டியாக்கஸ் ஃபோர் எபிஃபனஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவன், 8வது ராஜா. இவன் தான் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, கிரேக்கர்களோட மூலக்கடவுள் ஒலிம்பியான் காட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுல ஒண்ணு ஜியோஸ். அந்த ஜியோஸோட சிலையை கொண்டு போய் இந்த தேவாலயத்துக்குள்ள வச்சு எல்லாரும் இதுதான் வழிபடணும்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டது மட்டுமல்ல, வழிபடாதவங்களும் அவன் கொலை செய்தான். அங்க ஒரு பலிபீடம் இருந்துச்சு, அந்த பலிபீடத்தில் தான் பன்றி அவன் பலியிட்டான். இதைத்தான் இயேசு சொல்வாரு, பாலக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, அது தானியேல் சொன்ன ப்ராபசி, அது ஆன்டியோகஸ் எபிஃபனஸ் காலத்துல நடந்துச்சு, அதே மாதிரி இப்பவும் நடக்கும்னு இயேசு சொல்றாரு. வாசிக்கிறவன் சிந்திய கடவன் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது. ஆனா இயேசு சொல்லும் போதே அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு. தானியேல் சொன்னது நடந்துருச்சு, இயேசு சொன்னது இனிமேல் நடக்க போகுது. ஸோ இப்போ ஒரு பலிபீடம் கொண்டு வராங்க இல்லையா, அந்த பலிபீடத்துலையும் அப்படி நடக்கும். அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஐரோப்பால இருந்து வரவனா இருப்பான்,
அங்க ஒரு பலி செலுத்துவாங்க. இப்ப யூதர்கள் வந்து பலி செலுத்தும் போது எப்படி செலுத்துவாங்கன்னா சுத்தமானதான் செலுத்துவாங்க. ஆடோ மாடோ எது செலுத்தினாலும், கிடாரியோ எது செலுத்தினாலும் சுத்தமானதான் அவங்க செலுத்துவாங்க. தலையிலிருந்து கால் வரைக்கும் அந்த சிவப்பு முடியல அதோட வேற எதுவுமே கலக்கக்கூடாது. ஒரே ஒரு வெள்ளை முடி கூட இருக்கக்கூடாது. அதை ஆராய்ச்சி பண்றதுக்குன்னு ஒரு குழு இருக்கு. அதுக்குன்னு நபிமார்கள் இருக்கிறாங்க. அவங்க லென்ஸ் வச்சு ஒவ்வொரு முடியா பார்ப்பாங்க. ஒரு முடியா பார்த்து அப்படியே. ஆனா இவன் என்ன பண்ணுவானா, இவனுடையதான வழிபாட்டு முறையை கொண்டு வந்து இவனுடைய பலியை செலுத்துவான். இப்போ ஒவ்வொரு ஊருக்கு பலி மாறுபடும். ஆமா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பலி செலுத்துவாங்க. ஒரு சிலர் ரொம்ப சாதாரண பலி செலுத்திட்டு போயிடுவாங்க இல்லையா. ஆனா அவன் என்ன பண்ணுவானா, ரொம்ப பரிசுத்தமானதா செலுத்தணும்னு யூதன் சொல்லுவான். ரெண்டாவது, யூதர்கள் வந்து சிலை வழிபாடு செய்ய மாட்டாங்க. நியாய பிரமாணத்தின்படி சிலை வழிபாடு செய்ய மாட்டாங்க. இப்போ என்ன நடக்கும்னா, அவனுடைய தேவாலயத்துக்குள்ள இந்த சிலையை கொண்டு வந்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. வைக்கணும்னு சொல்லும்போது அது உலகளாவிய சர்வாதிகாரியா அவங்க இருப்பான். இப்போ இந்த இந்த மூன்றாம் உலக யுத்தம் சொல்றோம் இல்லையா, இந்த மூன்றாம் உலக யுத்தம் முடியும் போதுதான் இந்த சர்வாதிகாரி உருவாகும். அப்போ இது இந்த மலையில அவங்க கொண்டு சிலையை வைக்கிறது அப்படி இருக்கட்டும். இங்க ஒரு விஷயம் சொல்றேன், எதனால உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ உலகமே பார்த்தீங்கன்னா இப்பவே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பொருளாதார மந்த நிலையில் இருக்கு இல்லையா. எக்கானமி ஃபுல்லி 100% டவுன். ஆமாம். தங்கம்லாம் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்து ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. ஆமாம். பெட்ரோல் 100 ரூபாயை தாண்டிடுச்சு. இப்படி எல்லாமே ஏறிட்டு போயிட்டே இருக்கு. அப்போ உலகளாவிய பொருளாதார தேக்க நிலை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உலகளாவிய சண்டை, மார்க்க பேதங்கள் இப்படி நிறைய இருக்கு. இது எல்லாமே கொலாப்ஸ் ஆகி ஜனங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம மண்டையை பிச்சுக்கிற டைம் ஒண்ணு வரும். அப்போ இதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணி பொருளாதாரத்துல இருந்து, உங்களுடையதான டெக்னாலஜில இருந்து, மத ரீதியான காரியங்கள்ல இருந்து எல்லாத்தையும் மாற்றி ஒருத்த அமைப்பான். அவனை உலகமே தூக்கி வச்சு கொண்டாடும். அவன் தான் வந்து எல்லாத்துக்கும் இவ்வளவுக்கும் காரணம், கடவுளுடைய பையன்ற அளவுக்கு அவனை கொண்டு போயிடுவான். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவனை உலகமே கொண்டாடும் போது யூதர்கள் மட்டும் அதை ஒத்துக்க மாட்டாங்க. அதுல எல்லா யூதர்களும் கிடையாது. ஒரு 1,44,000 யூதர்கள் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இந்த ஆலயத்துக்குள்ள அதை வைக்கக்கூடாது, அவன் வரக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து ஒரு காரியம் சொல்லுவாங்க. இதே சம்பவம் கிமு 168 ஆன்டியோகஸ் எபிஃபேனஸ்க்கு நடந்துச்சு. அவன் சீயோசேனோட எல்லா இடத்துலையும் கொண்டு போய் வைக்கும் போது இங்கே யூதர்கள் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது மட்டுமல்ல, அவன் மக்கபேயஸ்னு ஒருத்தர் இருந்தாங்க. 1 மக்கபே 2 மக்கபே நீங்க வேதத்துல வாசிப்பீங்க. அந்த மக்கபேயஸ் என்ன பண்ணாங்கன்னா, இந்த வச்ச சிலையை தூக்கி வெளியே போட்டு அந்த பலிபீடத்தில் வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு சுத்திகரிப்பு செஞ்சுட்டு, இப்போ நீங்க புதிய ஏற்பாட்டில் சுத்திகரிப்பின் பண்டிகைன்னு ஒன்று வாசிப்பீங்க, தேவாலய சுத்திகரிப்பின் பண்டிகை. அது என்னன்னா, அந்த ஆன்டியோகஸ் எபிஃபேனஸ் செய்ததை இவங்க சுத்திகரிப்பாங்க. சுத்திகரிச்சு ஹனுக்கான் பேர், அதுக்கு சுத்திகரிச்சு முழுவதுமாக அதை செஞ்சாங்க. ஸோ அந்த ஒரு காரியம் மீண்டும் நடக்கும். இப்போ இவங்க கொண்டாந்து வைப்பான், அந்த பலிபீடத்தில் கொண்டாந்து செய்வான். ஏன்னா உலகமே இவனை வந்து காடாக கொண்டாடுது, உலகமே இவனை தூக்கி வச்சு கொண்டாடுது. இவங்க மட்டும் என்ன பண்றாங்க, அவனை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னும் போது இவனுக்கு மட்டும் ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்கும். அந்த இடத்துல யூதர்களுக்கு எதிராக இவன் திரும்புவான். அதுக்கு காரணமாக இந்த இடம் தான் இருக்க போகுது. ஓகே, சரியா? இந்த இடத்துல அதுவும் இருக்க போகுது. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான்னா, யூதர்களை சிதறடிப்பான். இது வந்து லூக்கா 21-24 இருக்கு. பட்டய கருக்கினால விடுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் அவர் சிறை விட்டு போவார்கள். திருப்பி எல்லா பக்கமும் அவங்க அடிச்சுன்னு இருக்குவான். ஸோ அது ஒரு 3.5 வருஷம் நடக்கும். யூதர்களை எங்க கண்டாலும், எப்படி ஹிட்லர் 3 வருஷம் இதை செஞ்சாரு. 1939 42 வரைக்கும் ஹிட்லர் பயங்கரமா கொடுமைப்படுத்தினார். அந்த விட பல மடங்கு கொடுமையை இந்த இஸ்ரேலர்கள் சந்திக்க போறாங்க. ஸோ அப்படி சந்திக்கும் போது மிகப்பெரியதான உபத்திரவ காலம் ஒன்று அவங்களுக்கு வரும். அப்படி வரும்பொழுது இந்த மலை அதுக்கு ஒரு மெயின் ரீசனாக இருக்கும். இவங்க அந்த சிலையை ஒத்துக்காதனால, அவனை ராஜாவை ஏத்துக்காதனால இந்த ஒரு பெரிய காரியம் நடக்கும். எந்த ஆலயத்தினருக்காக இவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சாங்களோ அதே ஆலயம் தான் இவனுடைய அழிவுக்கும் காரணமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த தேவாலயத்தை அவங்க இடிச்சிடுவாங்க. இடிச்சு முடிச்சுட்டு மிகப்பெரிய உபத்திரவம் இஸ்ரவேலருக்கு வரும். இதுதான் இந்த மலைக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான நடக்க போகிற விஷயம். ஓகே, ஸோ அந்த மலை தான் இப்போ இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆரம்பிக்கிற அந்த மலைக்கான சண்டை இது எங்க போய் முடியும்னா, ஆன்டி கிரைஸ்ட்ங்கிறவன் வந்து அந்த தேவாலயத்தை அவனே இடிச்சிருவான். அது வரைக்கும் அந்த சண்டை அங்க நடக்கும். இந்த மலையில தான் இவ்வளவும் இனி நடக்க போகுது. ஓகே பிரதர். ஸோ வேதம் சொன்ன இஸ்ரவேலர்கள், அப்புறம் வந்துட்டு எருசலேம் பட்டணம், அதுல உள்ள மலை, அதுல உள்ள தேவாலயம், இதுதான் இவ்வளத்துக்கும் இருக்கிறதுக்கு பின்புலமாக இருக்க போகுது. ஆனா இதுக்கு பின்னாடி உலக நிகழ்வுகள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் இது மட்டுமே காரணம் அல்ல. இதுதான் அதோடைய ஸ்பிரிச்சுவல் லைன்.
ஆனா உலகத்துல வேற ஒரு சம்பவம் நடக்கும். அதை வச்சுக்கிட்டு கர்த்தர் என்ன செய்வார்னா இதை நிறைவேற்றுகிறவராக இருப்பார். ஓகே பிரதர், இப்போ நீங்க சொன்னீங்க தேவாலயத்தை குறித்தும் இஸ்ரேலுடைய டைம்லைனை குறித்தும். இதுல சபையுடைய ரோல் என்ன? சபை இதுல எந்த டைம்லைன்ல வருது? இப்போ நமக்கு சபையை பொறுத்த வரைக்கும் இது இங்க நடக்குது இல்லையா, இது யூதர்கள் சொன்ன ப்ராப்பர்சி, அது அவங்களுக்கு நடக்கும்ல. இது சபைக்கான அடையாளம் தான். இதுக்கும் சபைக்கும் சம்பந்தமே இல்லை. சபைக்கும் யூதனுக்கும் புதிய ஏற்பாட்டுல ரெண்டே அடையாளம் தான் இருக்கு, ரெண்டே கனெக்ஷன் தான் இருக்கு. ஒன்று, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட நீங்க வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமா, இஸ்ரவேலர்கள் மட்டும் இல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்படுறதுக்கு நம்ம ஜெபம் பண்றோம், இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு நம்ம ஜெபம் பண்றோம். இது ஒண்ணு. ரெண்டாவது, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஸோ எருசலேமுடைய சமாதானத்துக்கு வேண்ட வேண்டியது நம்முடைய வேலை. மூணாவது, இவர் மூலமாக தான் ஆண்டவர் பல காரியங்களை கொண்டு கொடுத்துருக்காரு, எல்லாம் செஞ்சிருக்காரு. ஸோ இஸ்ரவேல் தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். மற்றபடி அந்த ஆலயத்துக்கோ எருசலேம் பட்டணத்துக்கோ நமக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. நமக்கு இருக்கிறது ஒன்லி ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் மட்டும். சரி, இந்த காலகட்டத்தில் சபை என்னவாய் மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நடக்க காணும் போது 21 லூக்கா 28 இவைகள் சம்பவிக்க தொடங்குறதை நீங்கள் காணும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால், எங்க அப்படியே சபை கனெக்ட் பண்ணிட்டே வருவார் பாருங்க. இஸ்ரவேல் உருவாச்சுன்னு சொன்ன இல்லையா, உருவாகும் போது வாசப்படியில் நின்று அவர் சொல்றாரு, இவைகள் அத்திமரம் துளிர்க்கதை நீங்கள் காணும் போது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று நீங்கள் அறிவீர்கள். 24:32 இது சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்துல 7வது சபை லவோதிக்கேயா சபை காலத்துல வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறார். அப்ப சபைக்கு நமக்கு இதுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குன்னா, இவங்க உருவாகி வரதை நீ பார்க்கும்போது அவர் வாசல்கிட்ட வந்துட்டாருன்னு அர்த்தம். இதுதான் நமக்கான கனெக்ஷன். ஓகே, புரியுதா? அடுத்து, இப்போ பலிபீடம் கட்டுறதை நீ பார்க்கும் பொழுது அல்லது தேவாலயம் வருகிறத நீ பார்க்கும் பொழுது இந்த தேவாலயம் முடிவுக்கு வரும்னு அர்த்தம். நம்ம முடிவுக்கு வரும். ஏன்னா தேவன் 2 பிரமாணத்தை ஒன்னா யூஸ் பண்ண மாட்டார். ஆமா, ஒன்னு தண்டனை இல்ல மன்னிப்பு. நியாய பிரமாணம் என்பது தண்டனை, சுயாதீன பிரமாணம் என்பது மன்னிப்பு. மரணத்தையும் தண்டனையும் மன்னிப்பையும் ஒன்னா செய்ய முடியாது. ஒரு ஒரு ஆளுக்கு தீர்ப்பு கொடுக்குறீங்கன்னா அவனை மன்னிச்சு விடுதலை ஆக்கிடணும், இல்லையா அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்து ஜெயிலில் போடணும். நான் உன்னை மன்னிச்சு ஜெயிலில் போடுறேன்னு எப்படி சொல்ல முடியும்? அதே மாதிரி நியாயப்பிரமாணமும் சுயாதீன பிரமாணமும் ஒன்றா இருக்காது. இப்போ சுயாதீன பிரமாணம் நம்ம வந்தோம், ஆலயம் வந்துச்சு இயேசு காலத்தில், அதை இடிச்சிட்டாங்க. இப்போ அது வருது, அப்போ இது இருக்காதுன்னு அர்த்தம். ஸோ நமக்கு என்ன தெரியணும்னா, அது வர 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 சர்ச்சுக்கு தெரியணும், நான் போக போகிறேன், என் காலம் முடிவடையுது அப்படிங்கிறது. இது அடையாளம் தான் நம்ம. ஆமாம், இதுக்கு தான் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நம்ம சொல்கிறோம். ஒருவேளை இவங்க நிறைய பேர் கேட்கலாம், எதுக்காக இவ்வளோத்தையும் நமக்கு சொல்றீங்க? அது இஸ்ரவேலுடைய ஹிஸ்டரி தானே, அவங்களுடையதான ஹிஸ்டரிக்கு பின்னாடி நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவன் எங்கேயோ தேவாலயம் கட்ட போறான், அதை வச்சு நாம என்ன பண்றோம்? நாம ஒண்ணுமே செய்ய போறதில்ல, ஒண்ணும் பண்ண போறதில்ல. ஆனா ஒண்ணு மட்டும் செய்யலாம், அவன் கட்ட 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 இங்க காலம் முடிவடையுது, நீ முடிவுக்கு வர்ற அப்படின்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்கா முடியுதா? அதே மாதிரி மூணாவது, இதெல்லாம் ஆரம்பிக்கும் போது நம்ம எதிர்பார்த்திருக்கிற மீட்பு இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா. சோ இது நடக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய மீட்பும் சம்பவிக்கும். ஓகே, அப்ப நம்ம இதெல்லாம் நடக்கும் போது நமக்கு என்ன தோணும்? ரெண்டாவது, ப்ரிப்பேர் ஆகಬೇಕು, நாம ப்ரிப்பேர் ஆகணும், நம்ம மீட்பு ரெடி ஆயிருச்சு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளவு இவர்களுக்கு சொல்லப்படுது. ஆமா, இந்த ப்ரோக்ராம முடிவின் துவக்கம் நம்ம வச்சு ஏன் இவ்வளவு தூரம் சொல்றதுக்கு ஆவியானவர் உதவி செஞ்சாருன்னா, இதன் வழியாக ஆவியானவர் அவங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு, இங்க புறப்படுறதுக்கு ரெடி ஆகுங்க. அதுதான் ஆண்டவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம்.